பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபாஷா பிரவீன் உத்ராரத் சென்னை சபாவோட February 24 கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாதனால ரொம்ப டிலேவாக தான் 1 month கூட இல்லை உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஃபாஸ்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். அதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. இது சென்னை சபாவோட கொஷின் பேப்பர். फर्स्ट रोमन संदर्भ साहित्य व्याख्या कीजिए பார்த்தீங்கன்னா lesson 1 ERC 1 lesson 2 ERC 2 கேட்டாச்சு, lesson 3 ERC 4 lesson 4 ERC 1 lesson 1 இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பத்திய சைனிகாலேருந்து. ஓகே, இது வந்து இதுலேருந்து ஈலேருந்து நவீன் பத்திய சைனிகா, இது வந்து அதுக்கு முன்னால் உள்ள பாட்டு. lesson 1 ERC 1 lesson 2 ERC 2 கேட்டாச்சு. தென் லெசன் 6 ரஷ்மி ரதி, இதுவும் வந்து நவீன் பத்திய சைனிகா. லெசன் 6 ERC 1 லெசன் 10 ERC 2. ஓகே, இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அடுத்து ரஷ்மி ரதியில் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன்று அட்டன் பண்ணணும். ரஷ்மி ரதியும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா ரெண்டுமே அதுலேருந்து கேட்பாங்க. 2 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் எழுதி ஆகணும். அப்போ ரஷ்மி ரதி படிங்க. அடுத்தது மற்ற இருக்கிற எல்லா சாப்டர்லேருந்தும் போயம் ERC வந்து படித்து வச்சுக்கோங்க. அதாவது வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி படிங்க. இப்போ 20 இருக்குது, 20 லெசன் இருக்குது, 10 லெசன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இல்லை 6, இதில் பார்த்தீங்கன்னா 6வது லெசன் கூட கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு லெசன் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6 படிங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4லேருந்து 10 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி एक्स्ट्रावे पढ़ वचुकोंगे. देन चरण का बिना बंक किए किन्हीं 4 दोहों को पूरा कीजिए. இப்போ வந்து இதில் 4 அட்டன் பண்ணணும். டோட்டல் வந்து உங்களுக்கு 6. மொத்தம் கபீர், துளசி, ரஹீம் 3 ஆத்தர் இருக்காங்க. எனி 2 ஆத்தர் படிங்க. இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ கபீரில் பார்த்தீங்கன்னா 7 and 4 கேட்டாச்சு. துளசியில் 1 and 6, ரஹீமில் 4 and 10 இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கபீரும் துளசியும் படிங்க. அதர்வைஸ் துளசி அண்ட் ரஹீம், இல்லைனா ரஹீம் அண்ட் கபீர். அப்போது நீங்கள் இந்த 4 வந்து ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் 16 மட்டும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு 10 மார்க் கிடச்சிரும். அடுத்தது भक्त संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यार्थ विशेषताओं का परिचय दीजिए. இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 5 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 4 இருக்குது. ரெண்டும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து ரஷ்மி ரதிக்கு ஆதார் பர் அர்ஜுன் கா சரித்திர சித்திரன் 2 கேட்டிருக்காங்க அண்ட் 8 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1, 3, 4 படிங்க. அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 5, 6, 7 எனி 3 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் 5th படித்து கவிதா संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यार्थ विशेषताओं का परिचय दीजिए. இது பார்த்தீங்கன்னா 1, 8, 4 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 5. ஓகே, 2, 3, 4 வந்து கேட்டாச்சு. அப்போ நம்ம படிக்க வேண்டியது 2, 3, 5. இதில் 3யுமே மேக்ஸிமம் தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எது கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தென் 6th किसी एक कविता का सारांश लिखिए. இப்போ இதில் 2 and 8 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5. देन 7 रश्मि रदी के आधार पर किसी एक पात्र का पर टिप्पणी लिखिए. இது 1 and 3 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 and 4. ஓகே, இது உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர். தென் செகண்ட் பேப்பர் பாருங்கள். ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் வந்து இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஹாஃபை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. किन्हीं 2 प्रश्न के उत्तर कम से कम 50 पंक्तियों में लिखिए. 3rd 1, 3rd 6, 11, 16 கேட்டாச்சு. ஓகே, ரிமைனிங் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா 1 and 2, 1லேருந்து 12 வரைக்கும் படிங்க. வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 10லேருந்து 21 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோமன். किन्हीं 2 रसों को सोदारण समझाइए. 3, 4, 6, 8 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 to 5. ஓகே, 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 5, 7 கூட படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம சடனாக வந்து வெளியே இருந்து கூட எடுத்துக்கலாம். அதாவது இப்போ செகண்ட் ஹாஃப்லேயே நிறையா எடுத்துக்கலாம்.
அதனால் 1 2 5 7 7ம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு கின்ஹிம் தோ அலங்காரம் கோ சோதாரன் சம்ஜாயே. இதில் பார்த்தீங்கன்னா 1 3 5 11 கொடுத்தாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 4 6 7 8 9 ரிமைனிங் இருக்கிறத படிங்க. தென் ஃபோர்த்து கின்ஹிம் தோ சந்தோம் கே லக்ஷன் சோதாரன் சம்ஜாயே 1 3 8 6. இப்போ இதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 4 5 7 9. தென் ஃபிஃப்த்து கின்ஹிம் தோ பிரச்சனைக்கு உத்தர் லிக்கியே. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 10 17 19 20 21. அதாவது ஒரே கொஷின் ஆன்சர்ஸ் ஒன்று தான், கொஷின் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். இப்போ மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா இதில் 25 இருக்குது. 25ல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 13 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் படிக்கிறவங்க 10லேருந்து 25 வரைக்கும் படிங்க. வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே. அடுத்தது 6th ரோமன் கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே தேவி உற்பத்தி சித்தாந்த. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 7 16 19 கேட்டாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 11லேருந்து 20 வரைக்கும் படிங்க. இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிட்டு படிங்க. 2 அட்டன் பண்ணணும். தென் थर्ड पेपर रूपरेखा देते हुए किन्हीं दो विशेषों पर निबंध लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா 2 3 7 13 5 10 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1 4 6 8 9 ஆர் 9 11 12 14 15. ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப்னா 1 4 6 8 9 படிச்சுக்கோங்க. किन्हीं तीन का उपयोग सोदारण समझाइए 6th 9 10 2 3 கேட்டாச்சு. இப்போ இதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 1 4 7 1 4 5 7 8. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும். இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதில் படிச்சிட்டிங்க. இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததுக்கும் சேர்த்தே நீங்கள் படிக்கலாம். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும் டோட்டலாக படிச்சிடுங்க. இந்த அதே சாப்டரில் இருக்குது. ஏன்னா அடுத்ததுக்குமே அதே இதில் தான் வருது. ஒரு கொஷின் அதுலேருந்து கேட்குறாங்க, அடுத்தது இன்னொரு கொஷின் வந்து லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 1லேருந்து 11 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் 15 and 15 30 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இதை வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த லெட்டர் ரைட்டிங் நீங்கள் படிக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுலேயும் படிக்கிறீங்க இதுலேயும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் லெட்டர் ரைட்டிங் வந்து 1லேருந்து 8 வரைக்கும். இதில் சப்போஸ் மிஸ் ஆகிடும், இல்லை எனக்கு இது மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இது வந்து 5 வந்து கேட்டாச்சு. அடுத்து 4th நிமினலிக்கித்துக்கு அத்தியாம்சக்கா சங்கேஷ்ப மேலிக்கியை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் ஒன் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீசிஸ் ரைட்டிங். அடுத்தது अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए பார்த்தீங்கன்னா லெசன் 8 देश का स्वाधीनता मिले. சரியா, இதை கேட்டிருக்காங்க லெசன் 8. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிந்திவே அனுபாத் கீச்சியை வந்து 10th கேட்டிருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கு அதிலும் குறிப்பாக அதை ஒமிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 இந்த अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए அதுவும் ஃபஸ்ட்டு 10 சாப்டர் படிச்சுக்கோங்க. அண்டு இங்கே ஹிந்தி மே அனுபாத் கீச்சியும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 10 சாப்டர் மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா கோ த்ரோ பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டாச்சு. இதுதான் உங்களோட பிரவீன் உத்ராரத். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் தட். இப்போது வந்து இப்போவே உங்களுக்கு டைம் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட். தன்யவாத்.